என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் மேப்பில் போகலாமா? நீங்கள் மேப் நம்பர் 24 இது வரைக்கும் 23 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்தராக பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு மேப் என்ன ஆச்சுன்னா, இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் அண்டு தேசிய பூங்காக்கள். இதுக்கு முந்தின மேப் வந்து பார்த்தோம், உயிர்கோள காப்பகம் பார்த்தோம். இது வந்து வனவிலங்கு சரணாலயம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பறவைகள் சரணாலயம் பார்ப்போம். இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டினாக கேட்கலாம். அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். இதில் முக்கியமான வனவிலங்கு சரணாலயம் மட்டும் பார்க்குறோம். மொத்தம் வந்து 515 வனவிலங்கு சரணாலயம் இருக்குது, 102 தேசிய பூங்காக்கள் இருக்குது. முக்கியமான 3 சட்டங்கள் வந்து பார்த்துக்கலாம்பா, அப்படி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்திய வனவிலங்கு வாரியம் 1952ஆம் ஆண்டு. இந்திய வனவிலங்கு வாரியம் எப்போ தொடங்கப்பட்டது? 1952. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973. இந்த 3 இயர் ஞாபகம் வச்சுக்கலாமா? 1952, 72, 73. 52 அப்படிங்கிறது 1952 அப்படிங்கிறது இந்திய வனவிலங்கு வாரியம். இன்னொரு டைம் சொல்லுங்க, இந்திய வனவிலங்கு வாரியம் 1952. 72ல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், 73ல புலிகள் பாதுகாப்பு திட்டம். முடிஞ்சா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எந்தெந்த மாநிலத்தில் முக்கியமான வனவிலங்கு சரணாலயம் இருக்குன்னு பார்க்கலாமா? அண்ட் தேசிய பூங்காக்கள். முதல் தமிழ்நாட்டிலேருந்து போயிடலாம். தமிழ்நாட்டில் 2 இது ஞாபகம் வச்சுக்கலாம். கிண்டி தேசிய பூங்கா தமிழ்நாடு. அதே மாதிரி முதுமலை வனவிலங்கு சரணாலயம். தமிழ்நாட்டுக்குள்ளே போகும்போது அதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். இப்போ வந்து இதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கலாம், எது முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் 2 தான் கொடுத்துருந்தாங்க, கிண்டி தேசிய பூங்கா, அதுக்கப்புறம் வந்து முதுமலை வனவிலங்கு சரணாலயம். இதே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இதான் வந்து முதல் வனவிலங்கு சரணாலயம். இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வனவிலங்கு சரணாலயம் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிண்டி தேசிய பூங்கா அண்டு முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாடு. ஓகேவா? அதுக்கடுத்து அப்படியே மேலே போனோம் அப்படின்னா 8 மாகாரம் வனவிலங்கு சரணாலயம் தெலுங்கானா. 8 மாகாரம் தெலுங்கானா, 8 மாகாரம் ஞாபகம் வச்சுக்கலாமா? 8 மாகாரம் வனவிலங்கு சரணாலயம். அப்படியே மேலே போன ஒடிசால ஆல்ரெடி பார்த்தது சிம்லிபால் தேசிய பூங்கா, ஒடிசா சிம்லிபால். வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் சுந்தரவன தேசிய பூங்கா. அதுக்கடுத்து அஸ்ஸாமில் காசிரங்கா தேசிய பூங்கா. இது அப்படியே முடிச்சிடலாமா? இங்கே என்ன பார்த்தோம்? தமிழ்நாட்டில் 2 கிண்டி தேசிய பூங்கா, முதுமலை வனவிலங்கு சரணாலயம். அடுத்து தெலுங்கானாவில் 8 மாகாரம். அதுக்கடுத்து இது பார்த்தது தான் ஒடிசாவில் சிம்லிபால் தேசிய பூங்கா, வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் சுந்தரவன தேசிய பூங்கா, அடுத்து அஸ்ஸாமில் காசிரங்கா தேசிய பூங்கா. முடிஞ்சா? அதுக்கடுத்து மேலே போனோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இங்கே ஜார்க்கண்டில் வந்து ராஜ்கீர் தேசிய பூங்கா. இன்னொரு டைம் சொல்லலாம், ஜார்க்கண்டில் ராஜ்கீர் தேசிய பூங்கா. இன்னொரு டைம் ராஜ்கீர் தேசிய பூங்கா. அதுக்கப்புறம் ஜார்க்கண்டுக்கு வந்து என்னது கேபிட்டல்? ராஞ்சியா? அப்போ ராஞ்சி ராஜ்கீர் சம்திங் ஏதாவது மேட்ச் பண்ணிக்கோங்க. ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது ராஜ்கீர் தேசிய பூங்கா. அடுத்து இந்த 3 மட்டும் சேர்த்து சொல்லிடலாமா? அடுத்து உத்தரப்பிரதேஷ் சந்திரபிரபா வனவிலங்கு சரணாலயம். உத்தரப்பிரதேசில் சந்திரபிரபா வனவிலங்கு சரணாலயம். உத்தரகாண்ட் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. இது ஒரு டைம் கேட்ட பிவிக்யூ கொஸ்டின்ப்பா. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எந்த மாநிலம்? உத்தரகாண்ட். அந்த 3 மட்டும் சொல்லிடலாமா? ராஜ்கீர் தேசிய பூங்கா ஜார்க்கண்ட். அடுத்து மேலே போனால் உத்தரப்பிரதேசில் சந்திரபிரபா வனவிலங்கு சரணாலயம். அடுத்து மேலே போனால் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. இப்போ இதை மட்டும் அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா? தமிழ்நாட்டில் 2 கிண்டி தேசிய பூங்கா, முதுமலை வனவிலங்கு சரணாலயம். தெலுங்கானாவில் 8 மாகாரம் வனவிலங்கு சரணாலயம். ஒடிசாவில் சிம்லிபால் தேசிய பூங்கா, சுந்தரவனம் தேசிய பூங்கா வெஸ்ட் பெங்கால். அஸ்ஸாமில் காசிரங்கா தேசிய பூங்கா. அடுத்து மேலே போனோம்னா ராஜ்கீர் ஜார்க்கண்ட். அதுக்கப்புறம் வந்து யூபி உத்தரப்பிரதேசில் சந்திரபிரபா வனவிலங்கு சரணாலயம். மேலே போனோம்னா
உத்தரகாண்ட்ல ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. அடுத்து மேலே லடாக் பகுதியில் டாச்சிகம் வனவிலங்கு சரணாலயம். லடாக்ல டாச்சிகம் வனவிலங்கு சரணாலயம். இங்க மேல என்னது டாச்சிகம் வனவிலங்கு சரணாலயம். முடிஞ்சா இந்த 4 சேர்த்து சொல்லிடலாமா? ராஜ்கே தேசிய பூங்கா ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேசில் சந்திரபிரபா, அதுக்கப்புறம் வந்து உத்தரகாண்ட்ல ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா, மேலே வந்து டாக்சிகம் லடாக்ல டாக்சிகம் வனவிலங்கு சரணாலயம். முடிஞ்சா அதுக்கடுத்து ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா இந்த இதை மட்டும் சேர்த்து சொல்ல போகிறோம். ராஜஸ்தானில் 2 ரத்தம்பூர் தேசிய பூங்கா. என்னது? ராஜஸ்தானில் ராஜா ரத்தன் சிந்தினார் ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜா ரத்தன் சிந்தினார். அப்போ ராஜஸ்தானா ரத்தம்பூர் தேசிய பூங்கா. அப்புறம் வந்து சரிஸ்கா வனவிலங்கு சரணாலயம். சரிஸ்கா வனவிலங்கு சரணாலயம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ராஜஸ்தானில் ராசா சரிஞ்சி ரத்தம் சிந்தினார். சரிஞ்சி ரத்தம் சிந்தினார் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிஸ்கா அப்படிங்கிறது சரிஞ்சி ஞாபகம் வச்சுக்கலாம். ரத்தம் சிந்தினது ரத்தம்பர் தேசிய பூங்கா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ராஜஸ்தானா 2 ரத்தம்பர் சரிஸ்கா வனவிலங்கு சரணாலயம். முடிஞ்சா அதுக்கு அடுத்து குஜராத்னா கிர் தேசிய பூங்கா. கிர் தேசிய பூங்கா. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசில் ஹன்கா தேசிய பூங்கா. மத்திய பிரதேஷ் ஹன்கா தேசிய பூங்கா. மகாராஷ்டிராவில் சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா. இந்த 4 மட்டும் சொல்லிடலாமா? ராஜஸ்தானில் 2 ஞாபகம் வச்சுனேன், ரத்தம்பூர் தேசிய பூங்கா, அதுக்கப்புறம் வந்து சரிஸ்கா வனவிலங்கு சரணாலயம். அதுக்கடுத்து குஜராத்தில் கீர் தேசிய பூங்கா, அதுக்கப்புறம் மத்திய பிரதேசில் ஹன்கா தேசிய பூங்கா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடலாமா? இந்த 2 மட்டும் விட்டு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடலாமா? தமிழ்நாட்டில் 2 பார்த்தோம். கிண்டி தேசிய பூங்கா, முதுமலை வனவிலங்கு சரணாலயம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தான் முதல் வனவிலங்கு சரணாலயம் இந்தியாவில். முடிஞ்சா அடுத்து தெலுங்கானா போனோம்னா 8 மகாரம் வனவிலங்கு சரணாலயம். மேலே போனால் ஒடிஷாவில் சிம்லிபால் தேசிய பூங்கா. அதுக்கு மேலே போனால் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் சுந்தரவனம் தேசிய பூங்கா. அதுக்கு மேலே அஸ்ஸாமில் போனோம் அப்படின்னா அஸ்ஸாமில் என்ன பார்த்தோம்? காசிரங்கா தேசிய பூங்கா. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து ஜார்க்கண்டில் ராஜ்கீர் தேசிய பூங்கா. அடுத்து யூபி உத்தரப்பிரதேசில் சந்திரபிரபா வனவிலங்கு சரணாலயம். அடுத்து வந்து உத்தரகாண்டில் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. மேலே போனால் லடாக்ல டாக்சிகம். அதுக்கடுத்து அப்படிங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ராஜஸ்தானில் 2 ரத்தம்பர் தேசிய பூங்கா, அப்புறம் சரிஸ்கா வனவிலங்கு சரணாலயம். அடுத்து குஜராத்தில் கீர் தேசிய பூங்கா, மகாராஷ்டிராவில் சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா, மத்திய பிரதேசில் ஹன்கா தேசிய பூங்கா. எல்லாம் பார்த்தாச்சா? அப்படியே கூட சேர்ந்து ரிவைஸ் பண்ணிடுங்கப்பா. அகைன் சொல்றது காரணம் அதான். அடுத்து கர்நாடகாவில் பத்ரா வனவிலங்கு சரணாலயம். கர்நாடகா பத்ரா வனவிலங்கு சரணாலயம். அதுக்கு அடுத்து கேரளாவில் 2, ஒன்று வந்து பெரியார் தேசிய பூங்கா, பந்திப்பூர் தேசிய பூங்கா. இது 2மே கன்ஃபியூஸ் ஆவீங்க. இங்கே ரத்தம்பர், இங்கே பந்திப்பூர். ரத்தம்பர் பந்திப்பூர் கன்ஃபியூஸ் ஆவீங்கப்பா. ராஜா ரத்தம் சிந்துனா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. ராஜஸ்தான் ராஜான்னு வச்சுக்கலாம், ரத்தம் சிந்துனா வச்சுக்கலாம். இங்கே வந்து கேரளாவில் பந்தி போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளாவில் சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்களா, பந்தி போடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பந்திப்பூர் தேசிய பூங்கா, பெரியார் தேசிய பூங்கா கேரளா. அதுக்கப்புறம் வந்து பத்ரா வனவிலங்கு சரணாலயம் கர்நாடகா. ஒன்ஸ் அப்படியே எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங்லேருந்து ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த மேப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்காக்கள் பார்த்தோம். இந்தியாவில் மொத்தம் 515 வனவிலங்கு சரணாலயங்கள், 102 தேசிய பூங்கா இருக்குது. 3 சட்டங்கள் பார்த்தோம். 1952 அப்படிங்கிறது இந்திய வனவிலங்கு வாரியம். இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973. இப்போ பார்த்துடலாமா? தமிழ்நாட்டில் 2 கிண்டி தேசிய பூங்காவும் முதுமலை வனவிலங்கு சரணாலயம். இந்த முதுமலை வனவிலங்கு சரணாலயம் இந்தியாவிலே முதல் ஆரம்பிக்கப்பட்ட வனவிலங்கு சரணாலயம். முடிஞ்சா அடுத்து மேலே போனால் தெலுங்கானா என்ன பார்த்தோம்? 8 மகாரம் வனவிலங்கு சரணாலயம். அடுத்து மேலே போனால் ஒடிஷாவில் சிம்லிபால் தேசிய பூங்கா. அதுக்கடுத்து மேலே போனால் வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்காளத்தில் சுந்தரவனம் தேசிய பூங்கா. அப்படியே மேலே போனால் அஸ்ஸாமில் என்னது? காசிரங்கா தேசிய பூங்கா. அப்படிங்கிட்டு வந்தோம்னா ஜார்க்கண்டில் ராஜ்கீர் தேசிய பூங்கா. அதுக்கடுத்து இங்கிட்டு வந்தோம்னா உத்தரப்பிரதேசில் சந்திரபிரபா வனவிலங்கு சரணாலயம். அடுத்து மேலே போனால் உத்தரகாண்டில் நந்தாதேவி வனவிலங்கு சரணாலயம். அதுக்கடுத்து மேலே போனால் லடாக்ல டாக்சிகம் வனவிலங்கு சரணாலயம். அப்படிங்கிற சைடில் வந்தோம்னா ராஜஸ்தானில் என்னது? 2 இது. ராஜஸ்தானா ரத்தம்பர் தேசிய பூங்கா, அவர் சரிஞ்சிட்டு வரா சரிஸ்கா வனவிலங்கு சரணாலயம். அப்படியே கீழே வந்தால் குஜராத்தில் கிண்டி தேசிய பூங்கா. அடுத்து மத்தியில் ஹன்கா தேசிய பூங்கா. அடுத்து மகாராஷ்டிராவில் சஞ்சய் காந்தி இந்த வனவிலங்கு சரணாலயம். அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் பத்ரா வனவிலங்கு சரணாலயம். அப்படியே கீழே வந்தோம்னா கேரளா 2 என்னென்னது? பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம், அதுக்கப்புறம் பெரியார் தேசிய பூங்கா. ஓகேப்பா? இந்த இது ஒன்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணிடுங்க. நம்ம அகைன் சொல்றதுக்கு காரணம் அப்படியே கூட சேர்ந்து படிச்சிடணும் அப்படிங்கிறதான். இதை படிச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா மறந்துடும். எந்தெந்த மாநிலம் அப்படிங்கிறதுல நேரடியாக கொஸ்டின் வந்து 4 மேப்லேருந்து வரும். உயிர்கோள காப்பகம், வனவிலங்கு சரணாலயம்,
பறவைகள் சரணாலயம், தேசிய பூங்காக்கள், கடற்சார் பூங்காக்கள். இதெல்லாம் மேப்பாக பார்ப்போம். எதுக்காக மேப்பாக பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் போகிறோம்னு சொன்னால், இதில் டேரக்ட் கொஷின் பிவைக்கு கொஷின்ஸ் எடுத்து அடுத்த செஷன் பார்ப்போம். எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நிறையா கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்குது. டேரெக்டாக கொடுத்துட்டு பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேட்கலாம். இல்லை மேட்சஸில் கொடுத்துட்டு 4 இது கொடுத்துட்டு இந்த இது 4 இது மாற்றி கொடுத்து எந்த மாநிலம் கேட்கலாம். அதனால் கண்டிப்பாக மேப்ல இருந்து கொஷின்ஸ் இருக்கும். அதனால் தெளிவாக படிக்கணும். படிக்கும் போது அப்படி சொல்கிற ஆர்டர்லேயே படிச்சுக்கோங்க. ஓகேப்பா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.